பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 25ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Proverbs chapter 10 verse 19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? வசனம் என்ன சொல்லுது? சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. இப்போ அதிகமான சொற்களை நம்ம உபயோகிக்கும் போது அதிலே பாவம் இல்லாமல் போகவே போகாது. கட்டாயமாக பாவம் அதில் கலந்து விடும். அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? மிகுதியான சொற்களை நம்ம சொல்கிறத கொஞ்சம் நம்ம விட வேண்டும். அதைத்தான் அடுத்த பகுதியில் ஆண்டவர் சொல்கிறாங்க. என்ன செய்யணுமா? தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நம்ம வாயை கொஞ்சம் அடக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே அவர் ஜெபம் பண்ணுறார். எனக்கு காவல் வைங்க ஆண்டவரே, பூட்டு போட்டுருங்க ஆண்டவரே, எவ்வளோ தேவையில்லாத வார்த்தைகள் என் வாயிலேருந்து வருது, எனக்கு காவல் வைங்க. தன் உதடுகளை அடக்குகிற மனுஷன் புத்திமான். நம்ம இன்னைக்கு புத்திமானா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? உதடுகளை அடக்க வேண்டும். பேச்சை கொஞ்சம் குறைக்க வேண்டும். பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. கட்டாயமாக நம்ம பேசுறதுக்கு, அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு வாய் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் வசனத்தில் நம்ம வாசிக்கிறது போல் பேசுகிறதற்கு நம்ம தாமதமாக இருக்கணும். நம்ம யாக்கோபுல அநேக நேரங்கள் அந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவர் 2 காது கொடுத்து 1 வாய் கொடுத்துருக்குறாங்க. எதற்காக? 2 வாய் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் ஏன் 2 காது கொடுத்தாங்க? ஒரே ஒரு வாய். இந்த ஒரு வாயை வச்சுட்டு நம்ம எவ்வளோ பேசுகிறோம் இல்லை? சில நேரத்தில் பிரச்சனைக்கு காரணமே என்னது தான்? இந்த வாய் தான். எதையாவது ஒன்று தேவையில்லாமல் பேசி அதை குழப்பத்தை உண்டு பண்ணி யாரையாவது கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறமா நம்மளே யோசிக்கிறோம், ஐயோ நான் ஏன் அப்படி பேசினனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரி ஃபீல் பண்ணுறோம். நம்ம கில்ட்டி ஆஃப் குற்ற மனசாட்சியோடு இருக்கிறோம். நம்மளை இப்போ நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணப்படுது. நீங்கள் லைவாக ஒரு டிவியில் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு பேட்டி கொடுக்குறீங்க, அது லைவாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி பேசுவோம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கவனமாக, ரொம்ப நிதானமாக, அதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா சில நேரத்தில் என்ன பண்ணிடுவோம்னா எழுதிட்டு கரெக்டாக அதை வாசிச்சிருவோம். ஏன்னா அதை நம்ம திரும்பி ப்ளேபேக் பண்ணி பார்க்கும்போது, இல்லை அநேக நாட்களுக்கு பிறகு பார்க்கும்போது, இல்லை அநேகர் அதை குறித்து பார்க்கும்போது எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளோ கவனமாக நம்ம பேசுகிறோம். ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகுதுன்னு. சரி, ரெக்கார்ட் ஆகலை, ரொம்ப கேஷுவலாக பேசுகிறோம். அந்த டைமில் நம்ம எப்படி பேசுகிறோம் பிரியமானவர்களே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவையில்லாத அநேக வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் விசேஷமாக பெண்களுக்கு பேசுகிறத குறித்து சொல்லவே வேண்டாம். இல்லை, ஒரு கேர்ளும் பாயும் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா, ஒரு பையனும் பொண்ணும் நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, ஒரு பையன்கிட்டயோ இல்லை ஆம்பளைங்க கிட்ட இல்லை நம்மளுடைய ஹஸ்பண்ட்ஸ் கிட்டேயே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்க, எப்படி இருந்துச்சு கல்யாணம் அப்படின்னு கேட்டால் நல்லா இருந்துச்சே, அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு லேடி கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா என்னெல்லாம் சொல்லுவாங்க? கதையாக சொல்லுவாங்க. போனதுலேருந்து என்ன சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, இவங்க என்ன போட்டிருந்தாங்க, இவங்க என்ன நகை போட்டிருந்தாங்க, அவங்க என்ன பேசுனாங்க, எல்லாமே விலாவரியா. அது சின்ன சின்ன கேர்ள்ஸுக்குமே உண்டு அந்த சுபாவம், பெரிய நம்மளை மாதிரி விமனுக்குமே அந்த சுபாவம் உண்டு. ரொம்ப அதிகமாக பேசுகிற ஒரு பழக்கம். அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு தான் சொல்கிறாரு போல், ரொம்ப பேசி பாவத்தை சேர்த்துறாத, கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொற்களில் அதிகமான பாவம் அது கலந்து விடும். அது நமக்கு தெரியாமையே கலந்துரும். சில நேரத்தில் பாருங்கள், ஒரு சின்ன காரியத்தை மிகப்படுத்தி நம்ம பேசுவோம். ரொம்ப மிகப்படுத்தி பேசுகிறதுல நம்ம திறமசாலிகள். அது விமன் அதில் எக்ஸ்ட்ராடினரிலி ஸ்கில்டு. அப்படி தேவையில்லாமல் நிறைய காரியத்தை கூட்டி சேர்த்து அப்போ உண்மையாகவே கேட்பாங்க, இப்படி தான் இருந்துச்சா, அப்படி தான் இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணாங்களா, இந்த வார்த்தைன்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு வார்த்தை அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லை? அதை மிகப்படுத்தி பேசுகிறது. அப்போ அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சொற்களின் மிகுதி.
அந்த சொற்கள் மிகுதியாக வருது பார்த்தீங்களா, அது இப்படி தாராளமாக வருது. நமக்கு அப்படியே டேமை திறந்தா அந்த வெள்ளம் அப்படி பாயிற மாதிரி நம்ம வாயை திறந்தா வார்த்தைகள் அப்படி பாயுது. சில நேரத்தில் சிலர்கிட்ட பேசினா இவங்க எப்போ முடிப்பாங்க அப்படின்னே தெரியாது, கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்போம். அந்த கிருபையெல்லாம் ஆண்டவர் அநேகருக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அதில் கவனமாக நம்ம இருக்கணும். பேசுறது தப்பு கிடையாது, ஆனால் பேச்சில் பாவமும் சேர்ந்து விடுகிற ரிஸ்க் ரொம்ப இருக்கிறனால ஆண்டவர் சொல்கிறாரு, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகவே போகாது. ஆண்டவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். நீ ரொம்ப பேசுனா அந்த இடத்துல எங்கேயாவது நீ என்ன பண்ணிடுவ, பாவம் பண்ணிடுவ. சிலர்கிட்ட சிலரை பிரியப்படுத்துறதுக்காக அப்படி இப்படின்னு பேசுவோம், அப்புறமா திருப்பி வந்து அவங்கள பற்றி அப்படி குறை சொல்வோம். இல்லை, நம்ம அப்படியே நடிக்கணும். நம்மளால் கொஞ்சம் ஓகே, அவங்க பேசுகிறாங்களா, அதற்கு தேவையான ஒரு பதில், அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்களா, அதுக்கு தேவையான ஒரு பதிலை நாம் கொடுப்பது நல்லது. ஆண்டவருடைய பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரித்து சொல்கிறார், உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். குடும்பத்துலேயும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உதடுகளை என்ன செய்யணும், கொஞ்சம் அடக்கணும். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். நீதிமானுடைய உதடு அநேகரை என்ன செய்யுமா, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமானுடைய நாவு, இப்போ ஒருத்தர் நீதிமானா இருந்தாங்கன்னா அவங்க நாவிலேருந்து வர்ற வார்த்தை வெள்ளி மாதிரி இருக்கும், தங்கத்துக்கு ஒப்பான வார்த்தை. ஆனால் துன்மார்க்கன் வந்து அற்ப விலையும், ஒரு பிரயோஜனமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தருக்கும் யூஸ் இருக்காது. அவங்க பேசுகிற கான்வர்சேஷனில் கடைசியில் ஃபில்டர் பண்ணி சம்மரைஸ் பண்ணால் ஒரு 1% கூட பிரயோஜனமாக இருந்திருக்காது. அவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க, ஆனால் அதில் பிரயோஜனமாக ஒன்றுமே இருக்காது. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்கமாக பேசுவாங்க, ஒரு 1 minute இல்லை ஒரு 2 minutes இல்லை கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அப்படியே சுத்த வெள்ளி. அதுதான் நீதிமானுடைய வாய். ஆமேன். அடுத்த வசனம் சொல்லுது, நீதிமானுடைய உதடுகள் என்ன பண்ணுமா, அநேகரா போஷிக்கும், மூடரோ மதியினத்தில் மாளுவார்கள். புத்திமானாய் நீதிமானா இருக்கிறவங்களுடைய வார்த்தை அநேகரை பலப்படுத்தும், அநேகருக்கு அது ஜீவனை கொடுக்கும். ஆனால் மூடனா இருக்கிறவங்க அது மூடத்தனத்திலேயே இருப்பாங்களாம். இப்போ நம்ம இன்னைக்கு யாரா இருக்க போறோம், நீதிமானா இருக்க போறோமா, புத்திமானா இருக்க போறோமா, இல்லை ஒரு முட்டாளை போல நம்ம இருக்க போறோமா? நம்ம நீதிமானம் புத்திமானா இருக்கணும்னா நம்மளுடைய நாவை அடக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணாமல் கரெக்டான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. யாரையும் குறையா பேசுறது, தெரியாததை தெரிஞ்ச மாதிரி பேசுறது, இந்த மாதிரி மிகப்படுத்தி பேசுறது, இதில் இருந்தெல்லாம் வெளியில் வந்து தேவையான வார்த்தையை பேசுறதுக்கு நம்ம நாவை ஆண்டோட்ட அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம், சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?